கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா கலையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே அழியாமல் அணைத்து கொண்டீர் கலையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும்
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு அருளப்போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். கேட்கிற தம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை உண்டாவதாக. கோடா கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகன மகிமையில் நமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 27, 28 2 வசனங்கள். நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவர் பேசுகிறார் ஜனங்களிடத்தில். நான் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திற்கு வந்தேன், இப்பொழுது மீண்டும் உலகத்திலிருந்து நான் பிதாவினிடத்திற்கே போகிறேன் என்று சொன்னார். பிதாவிடத்திலிருந்து அவர் இந்த பூமிக்கு வந்தார், உலகத்துக்கு வந்தார். மீண்டும் அவர் பிதாவிடத்திற்கு நான் போகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் ஆதி முதல் பிதாவோடு கூட இருந்தவர். பிதாவிடத்திலிருந்து தாம் பூமிக்கு அவர் அனுப்பப்படுகிறார். மனுமக்களுடைய ஆத்தும ரட்சிப்பிற்காக பூமியிலே அவரை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய பல திட்டங்கள், தேவனுடைய அனாதி தீர்மானங்கள் அநேகம் இருந்தது. ஆகவே பிதா அவரை பூமிக்கு அனுப்பி வைக்கிறார். எல்லாம் முடிந்த பிறகு அவர் மீண்டும் பிதாவிடத்திற்கு போகிறார். அவர் மேலானவர், மேலிருந்து வந்தவர். யோவான் ஸ்நானன் சொல்லுவான், அவர் உன்னதத்திலிருந்து வந்தவர், அவர் எல்லாரிலும் மேலானவர் என்று சொல்லுவான். யோவான் 3:31 பார்க்கலாம். உன்னதத்திலிருந்து வந்தவர், எல்லாரிலும் மேலானவர். அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பே அவர் இருந்தவர். ஏன்னா இயேசு கெத்செமனே தோட்டத்தில் கடைசியா அவர் பிதாவை நோக்கி ஜெபிப்பார். பிதாவிடத்தில் அவர் சொல்லுவார், உலகத் தோற்றத்துக்கு முன்பே நீர் எனக்கு தந்த மகிமை என்று சொல்லுவார். 17ஆம் அதிகாரம் யோவான் 17:5. பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே, எனக்கு உண்டாயிருந்த மகிமை, உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்திலிருந்து எனக்கு உண்டாயிருந்த மகிமை அப்படின்னு சொல்லுவார். அப்போ உலகம் உண்டாவதற்கு முன்னே ஆண்டவராய் இயேசு இருந்திருக்கிறார். அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும், தேவன் இவரை கொண்டு இந்த கடைசி காலங்களிலே, இந்த கடைசி காலத்திலே குமாரனை கொண்டு திருவிழம்பற்றுகிறார். இவரே எல்லாவற்றுக்கும் அவர் முதன்மையானவர். இவரை கொண்டு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு உலகங்களை அவர் உண்டாக்கினார்
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உலகம் உண்டானதே இயேசு கிறிஸ்துவால தான். உலகங்கள் என்று பன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 1 வசனத்தை வாசிங்க. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். தேவன் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். தேவன் உலகத்தை படைத்தார். வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் உண்டாக்கினார் என்றால் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை கொண்டே. ஆகவே இயேசு கிறிஸ்து அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பே அவர் இருந்தவர். எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் அவர் பிதாவோடு கூடயே இருக்கிறார். நமக்காக அவர் ஒரு 33.5 வருடம் இந்த உலகத்தில் அவர் வாழ்கிறார். இன்றைக்கு அதே முறைமை தான் நம்மளுக்கும். வேதத்தில் நம்மை குறித்தும் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் கூட உலகத் தோற்றத்துக்கு முன்பே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதத்தில் நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்கும் குற்றமற்றவர்களாய் இருப்பதற்கும் உலகத் தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுவார். எபேசியர் 1 வசனம் பாருங்க. நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆவதற்கும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டாராம்? அன்பிலே பரிசுத்தம், குற்றமற்றவர்களாய் காணப்படணும். இந்த 2 காரியத்துக்காக உலகத் தோற்றத்துக்கு முன்பே நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6 வசனத்தை வாசிங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்தார். முதல்லயே நம்மளை குறிச்சிட்டார், இப்ப அல்ல. பவுல் சொல்லுவார் 12வது வசனம், அதே அதிகாரம் 12, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். முன் குறிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா உலகத் தோற்றத்துக்கு முன்பே தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை முன் குறித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் தேவன் யோபு கிட்ட கேள்வி கேட்பார். ஏன்னா யோபுட வாழ்க்கையில் நடந்த தாங்கொண்ணாத துயரங்கள், அவனுக்கு வந்த சோதனைகள், புடமிடுதல் ரொம்ப பயங்கரமானது. எதோ பேசுவான், கர்த்தரை நான் எங்கே தேடினாலும் பார்க்க முடியல, அவரை நான் பார்க்கும் பொழுது என்னுடைய காரியங்களை வரிசையாக நான் அவர்கிட்ட சொல்லுவேன் என்று என்னென்னவெல்லாம் புலம்புவான். ஒரு நாளிலே தேவன் வெளிப்பட்டார், யோபுக்கு வெளிப்பட்டு யோபை பார்த்து கேள்வி கேட்கிறார். 38ஆம் அதிகாரம் யோபு முதலிருந்து பாருங்க. அப்பொழுது கர்த்தர் பெரும் காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக யோபு கூட பேசுறார். ஒரு பெரும் காற்று, அதுல வெளிப்பட்டு கர்த்தர் யோபு கூட பேசுகிறார். 4வது வசனம், நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. ஒரு கேள்வி கேட்டார். நான் இந்த உலகத்தை படைக்கும் போது
இந்த பூமியை நான் சிருஷ்டிக்கும் போது, அதற்கு நான் அஸ்திபாரத்தை இடும்போது நீ எங்கே இருந்த? நீ அறிவாளியானால் அதை நீ சொல்லு என்று கேட்டார். நான் இந்த பூமிக்கு அஸ்திபாரத்தை இடும்போது நீ இருந்தையா இல்லையா அப்படின்னு கேட்கல. இருக்கிற. ஆனால் எங்கே இருந்த? எங்கே இருந்தாய்? அப்படி என்றால் உலகம் உண்டாவதற்கு முன்னே நம்மளும் தான் இருந்தோம், யோபும் தான் இருந்தார். கிறிஸ்துவுக்குள் நாம் இருந்தோம். ஆகவே தான் கிறிஸ்துவுக்குள் அவர் முன்னமேயே இந்த மேன்மையான ரட்சிப்பிற்காக நாம் இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுவதற்கு, அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்கும், குற்றமற்றவர்களாய் இருப்பதற்கும் நம்மை முன்னமே தெரிந்து கொண்டார். இப்போ யோபு கிட்ட கேட்டோன்னு அவனுக்கு பதில் சொல்ல தெரில. அப்படி தொடர்ந்து பல கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பார். 38ஆம் அதிகாரம், 39ஆம் அதிகாரம், இதிலெல்லாம் தேவனே தொடர்ந்து அவங்கிட்ட பேசிக்கொண்டு இருப்பார். 40ஆம் அதிகாரத்தில் யோபு பதில் சொல்லுவான், கர்த்தருக்கு பதில் சொல்லுவான். என்ன பதில் சொல்லுவான்? 40ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நான் எங்கே இருந்தேன் எனக்கே தெரியாது. எனக்கு புத்தி இல்லை. எனக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியல. என்ன பதில் சொல்வேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். எனக்கு பேசுறதுக்கே அருகதை இல்லை. அறிவாளியானால் அதை அறிவி சொல்லு என்று கேட்டார். நான் நீசன், எனக்கு சொல்ல தெரியாது. ஏதோ 1-2 வார்த்தை நான் தெரியாமல் பேசிட்டேன், இனிமேல் நான் பேசவே மாட்டேன் என்று 5வது வசனத்தில் சொல்லுவான். 2 தரம் நான் பேசினேன், ஆனால் இனிமே நான் பேசவே மாட்டேன் என்று சொன்னான். அப்போ இருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உலகத் தோற்றத்துக்கு முன்பு அவர் பிதாவோடு கூட இருந்தார், நமக்காக மனுஷருடைய மனுமக்களுடைய மீட்புக்காக ஒரு 33.5 வருடம் உலகத்திற்கு அவர் அனுப்பப்பட்டார். மீண்டும் பிதா கிட்ட போகிறார். அதுவே தான், அதே முறைமைத்தான் நமக்கும் தேவன் நியமித்திருக்கிறார். நாமும் உலகத் தோற்றத்துக்கு முன்பே இருந்தவர்கள். கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இருந்தோம். யோபு இருந்தார். எல்லா தேவ ஜனங்களும், எல்லா பரிசுத்தவான்களும், இரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அனைவருமே உலகத் தோற்றத்துக்கு முன்பு நம்ம கர்த்தருக்குள் இருந்தவர்கள். ஆனால் இப்போ நம்ம பூமிக்கு வந்திருக்கிறோம். எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் அவர் பிதாவோடு கூடியே இருந்தவர். ஆனால் ஒரு 33.5 வருடம் இந்த உலகத்திலே அவர் வந்தது போல, வாழ்ந்தது போல, நடமாடினது போல, இன்றைக்கு நமக்கும் தேவன் ஒரு 70 வருஷம், ஒரு 80 வருஷம் உலகத்தில் வாழக்கூடிய ஒரு வாழ்வை தந்திருக்கிறார். ஆனால் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தவங்க, கிறிஸ்துவோடு கூட இருந்தவங்க. இப்போது 70 வருஷம் நாம் இங்கே வந்திருக்கிறோம். ஏன்னா மனிதனுடைய ஆயுள் நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80. ஆனால் அதன் மேன்மை என்ன? வருத்தமும் சஞ்சலமும் தான் அதோட மேன்மை என்று 90ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். சரி, இந்த 33.5 வருடத்தில் ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் என்ன செய்தார்? அப்போ தான் நம்மளும் என்ன செய்ய அப்படின்னு தெரியும். அவர் 2 காரியங்களை பூமியில் நிறைவேற்றி விட்டு அவர் மீண்டும் பிதாவிடத்தில் போகிறார். அதே தான் நம்மளுக்கும். நம்ம இந்த 70 வருட வாழ்வில் அல்லது 80 வருட வாழ்வில் நம்மளும் அதே மாதிரிப்பட்ட காரியத்தை நிறைவேற்றி தான் மீண்டும் நம்ம பிதா கிட்ட, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம போக போகிறோம். இந்த ஒரு வாழ்வை தேவன், இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரு வாழ்வை தேவன் ஏன் கொடுத்தார்? எதற்காக இந்த ஒரே ஒரு வாழ்வு
எத்தனையோ 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தோம், அப்படியே இருந்திருக்கலாம். மீண்டும் கிறிஸ்துவுக்குள்ளே தான் போக போகிறோம். ஆனால் இயேசு ஏன் வந்தார்? அவர் என்ன செய்தார்? அதே காரியத்தை நம்மளும் செய்யணும். அவர் வந்த நோக்கம், அவர் அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன? யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். 2 காரியம் அவர் சொல்லுகிறார் பிதாவிடத்தில். பிதாவே, நான் இந்த பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன். என்னை நீங்கள் அதுக்கு தான் அனுப்பினீங்க. பூமியில் உம்மை நான் மகிமைப்படுத்தினேன். 2வது, பிதா எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இப்போ நான் உங்ககிட்ட வரேன். பிதாவே, நான் உங்களிடத்தில் வருகிறேன். நீர் எனக்கு தந்தவர்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. அவர்களை நீங்கள் காத்துக்கணும். தீமை அவர்களை அணுகாதபடி, தீங்கு அணுகாதபடி அவர்களை காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த இடத்துல கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடைசியாக பூமியில் ஒரு ஜெபம் பண்ணுகிறார். அப்போ அவர் பூமியில் வந்தது, பிதாவே, பூமியிலே உம்மை நான் மகிமைப்படுத்தினேன். நீர் எனக்கு நியமித்த கிரியை நான் என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு நியமித்தீங்களோ அந்த கிரியை நான் செய்து முடிச்சிட்டேன். இந்த 2 காரியத்தை தான் கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அதற்குத்தான் நமக்கு இந்த 70 வருட வாழ்வு அல்லது பலத்தின் மிகுதியினால் 80 வருட வாழ்வு, இந்த ஒரே ஒரு வாழ்வு. இதை கரெக்டாக நம்ம செய்து முடித்தாதான் மீண்டும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே போக முடியும். எப்படி இயேசு பிதாவிடத்தில் போனாரோ அதுபோல் நாமளும் கிறிஸ்துவுக்குள்ளே போக முடியும். பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவை மகிமைப்படுத்தினார். அவர் செய்த காரியம் எல்லாம் பிதாவுக்கு மகிமையான காரியங்கள். பிதாவே, நீர் எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் என்று பிதாவை ஸ்தோத்தரித்தார். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41வது வசனம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலே கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தார், பிதாவுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தார். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று தேவன் சொல்லுவார். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தருக்கு மகிமையை நம்ம ஏறெடுக்கணும் என்றா ஸ்தோத்திரந்தான். பூமியிலே உம்மை நான் மகிமைப்படுத்தினேன் என்று சொன்னார். அதுக்கு தான் என்னை அனுப்புனீங்க, நான் உங்களை மகிமைப்படுத்தினேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவை ஸ்தோத்தரிக்கிறார். அவர் ஸ்தோத்திர பாடலை அவர் பாடுகிறார். சீஷர்களும் இயேசுவும் கடைசியாக கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறாங்க. அவர் அங்கே ஜெபிக்கிறார். அதன் பிறகு அவரை கட்டி அண்ணா காய்பாவிடத்தில் கொண்டு போய் நியாயம் தீர்க்கிறாங்க. சிலுவையின் பாடுகளை அனுபவிக்கிறார். அதற்கு முன்னதாக அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு, அந்த ஒலிவ மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சீஷர்களும் இயேசுவும் ஸ்தோத்திர பாடலை பாடினார்கள். ஸ்தோத்திர பாடலை பாடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு 14:26. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். ஸ்தோத்திர பாடல் அது தேவனுக்கு மகிமை, பிதாவுக்கு மகிமை. ஸ்தோத்திரம் என்பது மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில் பிதாவை மகிமைப்படுத்தினார், ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தார். ஸ்தோத்திர பாடலை அவர் பாடுகிறார். சீஷர்களும் இயேசுவும் பாடினார்கள். ஆகவே இந்த பூமியிலே 33.5 வருடம்
அவர் அனுப்பப்பட்ட போது, பிதாவே, பூமியிலே உம்மை நான் மகிமைப்படுத்தினேன். நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். எதற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த காரியங்களை செய்து முடிக்கிறார். என்னெல்லாம் செய்யணும் என்று பிதா சித்தம் கொண்டாரோ அதையெல்லாம் செய்து முடிக்கிறார். சிலுவையிலே எல்லாம் முடிந்தது. ஏனால் வேதத்திலே அவரை குறித்து முன்னுரைக்கப்பட்ட நிறைய காரியங்கள் உண்டு. அவருடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய வாழ்க்கை, அவர் செய்த அற்புதங்கள், அவருடைய பாடு, அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாமே முன்னுரைக்கப்பட்ட வார்த்தை. அதை எல்லாமே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை அப்படியே நிறைவேற்றுகிறார். சுயமா அவர் எதையுமே செய்யலை. பிதா நியமித்த காரியங்களை மாத்திரமே அவர் பூமியில் செய்கிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுவார், நான் சுயமாய் ஒன்றும் பேசவில்லை. பிதாவிடத்தில் நான் எதை பார்த்தேனோ, அவர் எனக்கு எதை கற்றுக் கொடுத்தாரோ, எதை பேச வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதையே அன்றி வேறொன்றையும் செய்யலை. நான் சுயமாக என் இஷ்டத்துக்கு நான் எதையும் செய்யலை. எல்லாம் பிதா எனக்கு சொன்னது என்று சொல்லுவார். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30-36 2 வசிங்க. 30-36. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. போதும். நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. 36. யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அதென்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆம், நான் எதை செய்யணும், எதை பேசணும் என்று பிதா எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதை நான் செய்கிறேன். அதுவே பிதா என்னை அனுப்பினார் என்பதற்கு சாட்சி என்று சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு அவர் சுயமா எதையுமே பேசலை, சுயமா எதையும் செய்யலை. பிதா நியமித்த காரியங்களை அவர் அப்படியே பேசுகிறார், செய்கிறார். ஆகவே பிதா கிட்ட சொல்றாரு, பிதாவே, நீர் எனக்கு நியமித்த காரியங்களை என்னெல்லாம் நான் செய்யணும், யாரையெல்லாம் சுகப்படுத்தணும், எத்தனை வியாதீஸ்வரை குணப்படுத்தணும், ராஜ்யத்தின் வசனத்தை எங்கேயெல்லாம் நான் பிரசங்கிக்கணும், யாருக்கெல்லாம் அதை நான் சொல்லணும், பாடுகள் வரும் பொழுது நான் எப்படி இருக்கணும், துன்பங்கள் நேரிடும் பொழுது நான் என்ன செய்யணும், எல்லாம் பிதா கற்றுக் கொடுத்தார். சிலுவையின் பாடுகளை குறித்து முன்னதாகவுமே எல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்படியே செய்தார். வேதத்திலே அவரை குறித்து எழுதியிருக்கிற எல்லா காரியங்களையும் அப்படியே நிறைவேற்றி முடித்தார். நீர் எனக்கு நியமித்த காரியத்தை செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு அதுதான் போஜனம் என்று சொன்னார். என் பிதாவுடைய கிரியைகளை செய்து முடிப்பதே எனக்கு போஜனம், அதான் என்னோட சாப்பாடு என்று முழு கவனத்தோடு தன்னை குறித்து வேதம் முன்னுரைக்கப்பட்ட காரியங்கள், தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட காரியங்கள் எது எது என்று சொல்லி அனைத்தையும் நிறைவேற்றுவதில் முழு கவனமாயிருந்தார். பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதிலேயே அவர் கவனமாயிருந்தார். அதுதான் எனக்கு சாப்பாடு, எனக்கு போஜனம் என்று யோவான் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் அவர் சொல்லுவார். வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. பிதாவுடைய கிரியைகளை செய்து முடிக்கணும். அவர் என்னை எந்த நோக்கத்தோடு அனுப்பினாரோ அந்த காரியத்தை நான் செய்து முடிக்கணும். அவருடைய சித்தத்தை நான் முடிக்கணும். அதுதான் எனக்கு சாப்பாடு. அருமையானவர்களே, அதே அடிச்சுவடுதான் நமக்கும். நம்மை தேவன் அனுப்பினது. நாம் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம். 70 வருஷம் வாழ போகிறோம், இல்லது வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம்.
அல்லது 80 வருடம் நம்ம வாழப் போகிறோம். இந்த ஒரே ஒரு வாழ்வு, இந்த கிறிஸ்துவுக்குள் இந்த ஒரு ஜீவியம் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. இதே அடிச்சுவடு தான். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார், எப்படி, அதைத்தான் நமக்கு மாதிரியாய் நமக்கு முன்வைத்து போனார். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுவார், அவர் வைத்து போன அடிச்சுவடை நாம் பின்பற்றி வரும்படி நமக்கு மாதிரியை வைத்து போனார் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறதை பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் வாழ்ந்த வாழ்க்கை நம்மளுக்கு மாதிரி. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி, அவருடைய அடிச்சுவடை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நமக்கு அதே அடிச்சுவடு தான். நம்ம வித்தியாசமாக வாழ்றதுக்கு அல்ல, அவருடைய வாழ்வை போலவே. அவர் எவ்வளவு ஒரு எளிமையான ஒரு வாழ்வு. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அவருடைய வாழ்வு எத்தனை ஒரு அற்புதமான ஒரு வாழ்வு. இன்றைக்கு நமக்கு அவர் வைத்து போன அடிச்சுவடு தான். பாடுபடும் போது எப்படி இருந்தார், அவர் துன்பத்தை அனுபவிக்கும் போது எப்படி இருந்தார் என்று அவருடைய வாழ்வு நமக்கு மாதிரியான வாழ்வு. அவருடைய அடிச்சுவடை, அவர் வைத்து போன அதே கால் தடத்தில் தான் நம்மளும் கால் வச்சு போகணும். அடிச்சுவடை பின்பற்றி வரும்படி அவர் நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அதைத்தான் பார்த்து நம்முடைய வாழ்வை நம்ம நடத்தணும். அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்துக்கொள்ளலாம். பவுல் இன்றைக்கு இதே அடிச்சுவடில் நடந்தவர். தேவனை மகிமைப்படுத்தி பிதா நியமித்த காரியங்களை செய்து இதே அடிச்சுவடில் நடந்தார். பண ஆசை உள்ளவராக எந்த பொலிவையும் அவர் தேடலை. அதனால தான் கொரிந்து சபைக்கு எழுதுவார், நான் உங்களிடத்தில் வந்த பொழுது உங்களிடத்தில் ஏதாவது ஆதாயத்தை நான் தேடினேனா, பண ஆசை உள்ளவனாய் இருந்து உங்கள் மத்தியில் நான் ஊழியம் செய்தனா, ஏதேனும் பொலிவை தேடினேனா அப்படின்னு கேட்பார். தீத்து உங்களிடத்திலே வந்தான், தீத்து ஏதாகிலும் உங்களிடத்திலே பொலிவை தேடினானா, உங்களிடத்தில் ஏதாயிலும் ஆதாயம் கிடைக்கும், எங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் என்று தேடினானா, நாங்கள் எல்லாரும் ஒரே அடிச்சுவட்டில் நடந்தோம் அல்லவா, நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லுவான். ஒரே அடிச்சுவடு, கத்தர் வைத்து போன ஒரே அடிச்சுவடு. பவுல், அவரோடு கூட இருக்கிற ஊழியர்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போன எத்தனையோ தாசர்கள், ஒரே அடிச்சுவடு, அவர் வைத்து போன அதே அடிச்சுவடில். அப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 17-18 சொல்லுவார். ஆகவே நம்மளும் அதே மாதிரியைத்தான் பின்பற்றணும். 1, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். 1, கர்த்தரை மகிமைப்படுத்தணும். 2, நாம் என்ன செய்ய ஆண்டவர் சித்தம் கொண்டு இருக்கிறார், நான் என்ன செய்யணும், எதற்காக எனக்கு இந்த மனித வாழ்வு, மனித பிறவி, ஏன் என்னை பூமியில் பிறப்பித்தீர், என் மீது கொண்டிருக்கிற நோக்கம் என்ன, நான் என்ன கிரியை செய்ய வேண்டும் என்பதை அறிந்து அதை நம்ம செய்து முடிக்கணும். அதைத்தான் இயேசு செய்தார். அதே அடிச்சுவடு தான் நம்மளுக்கு. அப்போஸ்தலர்களும் அப்படி தான் இருந்தார்கள், அவரை பின்பற்றின எல்லாரும் அப்படி தான் இருந்தாங்க, நாமளும் அப்படித்தான் இருக்கணும். ஆகவே பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். அப்போ பூமியில் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். சங்கீதம் 50:23 சொல்லப்பட்டிருக்கும், தேவனை மகிமைப்படுத்துவது
கர்த்தரை மகிமைப்படுத்துவது என்பது ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறது. கர்த்தருக்கு அதிகமான ஸ்தோத்திரங்களை நம்ம ஏறெடுக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரங்கள் ஜெபங்கள் என்பது நல்ல உண்மையான ஒரு ஜெபம், உண்மையாக தேவனை மனதார மகிமைப்படுத்துவது என்பது நமக்கு ஒரு துன்பம், கஷ்டம், உபத்திரவம், சோதனை, போராட்டம் அப்படி வந்தால் மாத்திரம்தான் நம்ம உண்மையாக தேவன் ஆண்டவரே இந்த பிரச்சனையில் நீர் என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி உண்மையான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்படி அல்ல. உங்கள் வாழ்விலே துன்பம் வருவதற்கு முன்பு, உங்கள் வாழ்வில் ஒரு இருள் வருவதற்கு முன்பு, கார் இருள் உங்களுடைய வாழ்விலே வருவதற்கு முன்பு, வெளிச்சத்துக்காய் நீங்கள் காத்திருக்கும் போது அதுக்கு பதிலாக இருள் வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருவதற்கு முன்பு, உங்கள் கால்கள் வாழ்விலே இடறுவதற்கு முன்பு தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். துன்பம் வரதுக்கு முன்னாடி, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள் வருவதற்கு முன்பே நம்ம மனதார கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தினா அந்த துன்பமே வராது. ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுது. எரேமியா 13ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாய் இராதேயுங்கள், மேட்டிமையாய் இராதேயுங்கள், கர்த்தர் விளம்பினார், கர்த்தர் விளம்பினார். இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் விளம்பினார், அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும், அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும், இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும், இடறுவதற்கு முன்னும், நீங்கள் வெளிச்சத்திற்கு காத்திருக்கும் போது, வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாறப்பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை மகிமையை செலுத்துங்கள். அதுக்கு முன்னாடியே மகிமையை செலுத்துங்க. துன்பம் வந்த பிறகு அல்ல, சோதனைகள் வந்த பின்பு அல்ல. நல்லா இருக்கும்போதே தேவனை மகிமைப்படுத்தினா துன்பமே வராது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு ஜெபம், மனதார கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியது எப்போ? துன்பம் வந்தாதான். ஆனால் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிற கர்த்தர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 145 சங்கீதம் 18வது வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையை நம்ம அவரை நோக்கி கூப்பிடணும். அந்த உண்மையாக கூப்பிடுறதுக்கு தான் நம்ம வாழ்க்கையில் துன்பம் வருது. ஏன்னா உண்மையாக கூப்பிட்டுக்கிட்டு இருந்தால் துன்பம் வராது. ஆகவே ஒரு இருள், கால் இடறுதல் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துதல் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறது. அதை மனப்பூர்வமாக செலுத்துங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சும்மா ஸ்தோத்திரம் அல்ல, இறுதியும் எங்கேயாயிலும் எண்ணங்கள், சிந்தைகள், நினைவுகள் எங்கெங்கோ அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கிறது அல்ல. மனதார நினைவு, சிந்தை, எண்ணம் எல்லாம் ஆண்டவர் பேரில் வைத்து மனதார உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவனாகிய கர்த்தரை மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரியுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவீர்களானால், மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக, மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துவீர்களானால், கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோமா, அதை மனப்பூர்வமாக நாம் அதை செலுத்தணுமா. ஸ்தோத்திர பலியை மனப்பூர்வமாய் நம்ம அதை கர்த்தருக்கு செலுத்தணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தோத்திரங்கள், பூமியிலே உம்மை நான் மகிமைப்படுத்தினேன், நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். எப்பயுமே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிக்கணும். எப்பயுமே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தணும். எல்லாவற்றிலேயும் நல்லா இருக்கும்போது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறும் போதும் நம்ம தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தணும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம்.
எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். நம்ம மகிமைப்படுத்தலாம், எல்லாவற்றிலும் மகிமைப்படுத்தணும். அவர் பாடுபடுவதற்கு முன்பு அவருக்கு தெரியும் பிதா நியமித்த கிரியை. பாடுபடுவதற்கு முன்பு ஸ்தோத்திர பாடலை பாடுகிறார். ஸ்தோத்திர பாடலை பாடி அவங்க கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறாங்க. எல்லாவற்றிலேயும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம், அவர் நம்மீது கொண்டிருக்கிற ஒரு நோக்கம். ஆகவே எப்பொழுதுமே நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும், அது பிதாவுடைய சித்தம். எபிரேயரில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிங்க. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். எப்பயுமே சொல்லணும், எப்போதும் நம்ம தேவனுக்கு செலுத்தணும். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் அதுக்கு தான் நம்மளை அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த வாழ்வு என்பதே அதுக்கு தான், நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும். என கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், என்னை மகிமைப்படுத்துவாங்க. இந்த ஜனத்தை எனக்கென்றே ஏற்படுத்தினேன். ஏசாயா 43:21 சொல்லப்பட்டிருக்கும், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். பூமியிலே மகிமைப்படுத்தினேன். நாமும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு மகிமையால் நம்ம புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்றே செய்யுங்கள். எல்லா காரியத்திலையும் கர்த்தருக்கு மகிமையாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவராக இயேசு செய்த முதல் காரியம். பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன். நாமும் பூமியில் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ரெண்டாவது, நீ நியமித்த கிரிகளை செய்து முடித்தேன். நமக்கும் தேவன் ஏன் இந்த வாழ்வை கொடுத்தார், என்ன நம்ம செய்யணும் என்று பிதா நமக்கு நியமித்தாரோ அதை நம்ம செய்து முடிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், சவுலாய் இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் அவனை சந்திக்கிறார். தமஸ்குவுக்கு அவன் போகிறான். அங்கு இருக்கிற கர்த்தரோட பிள்ளைங்களை அடித்து உதைத்து சிறுமைப்படுத்தி சிறையிலே அடைப்பதற்கு பிரதான ஆசாரியர்களிடத்திலிருந்து கடிதம் வாங்கி கொண்டு அவன் போகும் வழியில் தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய ஒரு பேரொளி அவனை சந்திக்குது. கண்கள் குருடாகி அவன் கீழே விழுகிறான். அப்போ சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று ஒரு சத்தத்தை கேட்கிறான். ஆண்டவரே, நீர் யார்? அதற்கு கர்த்தர் சொல்லுவார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்று சொல்லுவார். அப்பொழுது அவன் சொல்லுவான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் அதை சொல்லுங்க, நான் செய்கிறேன். ஆம் அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்தில் என்ன செய்ய தேவன் நம் மீது நோக்கம் கொண்டு இருக்கிறான், நம்ம என்ன கிரியை செய்யணும், என்ன காரியம் செய்யணும், ஏன் நமக்கு இந்த வாழ்வு, ஏதோ புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று இராமல், நம்ம பிறந்ததே நமக்காக தான். சாகிற வரைக்கும் நல்லா சாப்பிடணும், நல்லா குடிக்கணும், நல்லா உடுத்தணும், நல்லா வாழணும். என்னைக்கு ஓட்ட முடியுதோ அன்னைக்கு சாகணும், போகணும் அல்ல. புசிப்பும் குடிப்பும் மாத்திரம் அல்ல, அதை கூட தேவ மகிமைக்காக தான் சாப்பிடணுமா. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்றே செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது வேதம். என்ன செய்ய சித்தம் கொண்டு இருக்கிறேன், என்ன செய்யணும்? அப்போ கர்த்தர் சித்தத்தை அவனுக்கு வெளிப்படுத்துவார். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 16 - 18 வரைக்கும் வாசிங்க. என்ன செய்ய வேண்டும்? பூமியிலே உன்னை நான் பிறப்பிக்க செய்த நோக்கம் என்ன, அதை செய் என்று காரியத்தை வெளிப்படுத்துவார். வாசிங்க.
இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதுக்காக உனக்கு தரிசனமானேன். உனக்கு நான் தரிசனமானதே ஒரு பெரிய பேரொளி அவனை சந்திக்கிறது. சூரிய வெளிச்சத்தை காட்டிலும் பயங்கரமான ஒளியம். அப்ப கர்த்தர் பேசுகிறார், உன்னை நான் ஊழியக்காரனாக்குறேன். நீ இப்ப கண்டது இன்னும் உனக்கு காணப்போகிறது. எல்லாவற்றை குறித்து நீ எனக்கு சாட்சியா ஊழியக்காரனாக இருக்கணும். அதுதான் தேவனுடைய நோக்கம், அவன் பிறந்த நோக்கம். அடுத்த வசனம், உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கும் நீ அவர்களுடைய கண்களை திறக்கும்படிக்கு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். அவர்கள் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு, மெய்யான ஒரு மன திரும்புதல் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு, அவர்கள் இருளை விட்டு வெளிச்சத்துக்குள்ள வர்றதுக்கு, பிசாசின் அதிகாரத்தை நின்று விடுதலையாக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள வர்றதுக்கு அவருடைய மனக்கண்களை நீ திறக்க வேண்டும். இருளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி அவங்க வெளிச்சத்துக்குள்ள வரணும். அதற்குத்தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அதற்காக தான் உன்னை ஊழியக்காரனாக்கினேன். நீ அந்த காரியத்தை செய்யணும். அதற்காக தான் இந்த ஒரே ஒரு வாழ்வு. அவன் அதை அப்படியே செய்தான். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை ஏன் சிருஷ்டித்தார், எதற்காக படைத்தார், நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், நற்கிரியைகள் செய்வதற்காகவே, நல்ல காரியங்கள் செய்வதற்காகவே தேவன் நம்மை இந்த பூமியில் சிருஷ்டித்தார். அதற்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நற்கிரியைகளை செய்வதற்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியில் நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதும் நன்மைகள் செய்வதுமே அல்லாமல் வேறு எதுவும் இல்லை என்று ஞானி எழுதுவான் பிரசங்கில. நம்ம சந்தோஷமாக இருக்கணும், இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, இதில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நல்ல காரியங்களை செய்யணும், நற்கிரிகளை செய்யணும். இதுதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று பிரசங்கி 3:12 சொல்லப்பட்டிருக்கும். அப்படியே பிரசங்கி 9:1 சொல்லப்பட்டிருக்கும். பரிசுத்தவான்கள் அவருடைய கையில் இருக்கிறாங்கன்னா, பரிசுத்தவான்கள் தங்களுடைய கிரியைகளோடு கூட கர்த்தரின் கைவசத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய கையில் இருக்கிறோம். நம்மை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அவருடைய கரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவருடைய கரத்தின் நிழலுக்குள் நம்மை மறைக்கிறார். இன்றைக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கிரியைகளோடு கூட நம்மை அவருடைய கைவசத்தில் வைத்திருக்கிறார். அப்போ நம்மக்கிட்ட கிரியை இருக்கணும். இயேசு சொன்னார், பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். நமக்கு நிறைவேற்ற வேண்டிய, செய்ய வேண்டிய கிரியைகள் உண்டு. நம்ம அதை செய்யணும். கர்த்தர் இன்றைக்கு அதை பார்க்கிறார். நம்மக்கிட்ட என்னெல்லாம் கிரியை இருக்குது, சபையை பார்க்கிறார். சபையை பார்த்து அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், சபையே உன் கிரியை அறிந்திருக்கிறேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் பார்க்கும் பொழுது எபேசு சபைக்கு எழுதுகிறார், சொல்லுகிறார். எபேசு சபைக்கு கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? உன் கிரியையும் உன்னுடைய பிரயாசத்தையும் உன் பொறுமையையும், இப்படி அதனுடைய தன்மைகளை எல்லாம் சொல்றார். இது எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். அதில் முதலாவது அவர் சொல்லுறதே உன் கிரியை, உன்னுடைய கிரியை நான் அறிந்திருக்கிறேன். அப்படியே ஆசியா கண்டத்தில் இருக்கிற 7 சபைகளுக்கும் தேவன் பேசுகிறார். பேசும்போது முதல் வார்த்தையே உன் கிரியை. உன் கிரியை 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கிரியை இருக்கும். அதுபோல் எபேசு சிமிர்னா சபை 9வது வசனத்தில் உன் கிரியை அறிந்திருக்கேன்னு சொல்லுவார். சிமிர்னா பெர்கமோ 13வது வசனத்தில், தியத்தீரா 19வது வசனத்தில்
உன் கிரியை அறிந்திருக்கிறேன். உன் கிரியை ஒவ்வொரு சபைக்கும் 7 சபைக்கும் அவர் முதலாவது சொல்றதே கிரியத்தான். சர்தை சபை அதை பார்த்து சொல்லுவார். சர்தை சபைக்கு எழுதும் போது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். உன் கிரியைகள் என்னோட கண்ணுக்கு நிறைவாய் இல்லை, உன் கிரியெல்லாம் குறைவுள்ளது என்று சொல்லுகிறான். ஆனால் அதே சர்தை பட்டணத்தில் இருக்கிற சபையில் தங்கள் ரட்சிப்பை காத்து கொண்டவர்கள், வஸ்திரத்தை காத்து கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய கிரியையெல்லாம் நிறைவாக இருக்குது. ஆகவே அவர்கள் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தலை. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவங்க பேரை நான் கிரிக்கப்பட மாட்டேன்றார். ஆனால் சபையில் அதிகமான பேர் கிரியில் நிறைவில்லை, வஸ்திரத்தை அசுசிப்படுத்திட்டாங்க. ஜீவ புஸ்தகம் பெயர் கிறுக்கப்பட்டு போகக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. ஆகவே எச்சரிக்கிறார், அதை நீ சரி பண்ணு என்று சொல்லி எச்சரிப்பு கொடுக்கிறார். கிரியைகளைத்தான் முதல்ல பார்க்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம், எதற்காக அனுப்பப்பட்டோம், எதற்காக நாம் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன, ஆனால் என்ன செய்துட்ருக்கிறோம் என்று நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய கிரியைகள் அதுதான் நமக்கு மணவாட்டி வஸ்திரத்தையே நமக்கு ரெடி பண்ணுது. அதுவே வஸ்திரமாய் மாறுது. மணவாட்டிக்கு வஸ்திரம் ஆயத்தப்படுத்தப்படுகிறது. சுத்தமும் பிரகாசமும் ஒரு மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது மணவாட்டிக்கு. அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும். வெளிப்படுத்தல் 19:8 அதிகாரம் 8வது வசனத்தில் அதுதான் மணவாட்டிக்கு வஸ்திரம். நம்முடைய கிரியைகள், பிதாவே நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று இயேசு சொன்னார். நமக்கும் அதுபோல நிறைவேற்ற வேண்டிய கிரியைகள் உண்டு, நற்கிரியைகள். அந்த நல்ல காரியங்கத்தான் நமக்கு மணவாட்டி வஸ்திரமா மாறுது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், கர்த்தர் வரப்போகிறார். அவர் அவனவன் செய்த கிரியைக்கு தக்க பலனோடு கூட வருகிறார். நம்ம நல்ல காரியம் செய்திருந்தா நல்ல பலன், துர்க்கிரியை செய்திருந்தா துர்பலன். ஆகவே கர்த்தர் வரப்போகிறதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் செய்த கிரியைக்கு தக்க பலனோடு கூட வருகிறேன் என்றார். நியாயத்தீர்ப்பு, ஒவ்வொரு மனிதனும் செய்த கிரியைக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். கிரியை தான் தேவன் பார்க்கிறார், கிரியைக்கு தக்கதான் ஜட்ஜ்மெண்ட்டே இருக்குது. 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 20:12. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். கிரியைக்கு தக்கதாக. அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் இந்த நியாய தீர்ப்புக்கு நம்முடைய கிரியையை பார்த்து தான் தீர்ப்பு வழங்குகிறார். அதனால தான் நம்முடைய கிரியைகளை கவனித்து கொண்டு இருக்கிறார். அவர் தம்முடைய ஸ்தானத்திலே இருந்து கொண்டு நல்லோரையும் தீயோரையும் கண்ணோக்கி பார்க்கிற தேவன். பூமியின் குடிகள் அனைவர் மீதும் அவர் கண்ணோக்கமாய் இருக்கிற கர்த்தர். ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவியம் எப்படி, அவன் என்ன கிரியை செய்கிறான், எப்படி அவன் நடக்கிறான், அவன் வாழ்வு எப்படி, அவன் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை அவன் செய்கிறானா என்று நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார். அவனுடைய கிரியைக்கு தக்கபடி அவர் நியாயம் தீர்க்கிறார். ஆகவே நம்முடைய கிரியைகள் நன்றாக இருக்கணும். தேவன் பார்க்கிறார், அவர் காணாதவர் அல்ல. நம்மை தினந்தோறும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா தகுந்த பலன் கொடுக்கணுமே, நியாய தீர்ப்பு. ஆகவே நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். எரேமியா 32ஆம் அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 32:19.
யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிற அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் வழிகளையும் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய வழிகள் அப்படியே நம்ம எல்லா வழிகளையும் நோக்கமாக இருக்கிறார், கவனித்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா நம்முடைய கிரிக்கு தக்க பலனை அவர் கொடுக்கணும் இல்லையா? ஆகவே இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் செய்த கிரியைக்கு தக்கபடி அந்த பலனை கொடுக்க பலனோடு கூட கர்த்தர் வருகிறார். மத்திய ஆகாயத்திலே வெளிப்பட போகிறார் கர்த்தர். நாம் அவரை சந்திக்க வேண்டும். நம்மையே ஆராய்ஞ்சு பார்ப்போம். இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, இதை விட்டால் வேறொரு வாழ்வு இல்லை. இந்த 70 வருட வாழ்விலே 80 வருட வாழ்விலே பூமியிலே மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன் என்று இயேசு சொன்னது போல நம்ம சொல்ல முடியுமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கும் கூட ஆண்டவரே, வேதத்திலிருந்து வசனங்கள் மூலமாக ஆண்டவரே தியானிக்க நீங்கள் கிருபை செய்தீங்க. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்ந்தபொழுது நீர் சொன்ன வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் இந்த நாளிலே தியானிக்க கிருபை செய்தீங்கப்பா. நாங்களும் உம்மை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் இன்று உணர்ந்து கொண்டோம் அப்பா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று நாங்கள் வேதத்திலே பார்த்தோம் அப்பா. எப்பொழுதும் நாங்கள் உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கும் இந்த உலகத்திலே ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறீர். ஒருவேளை அது 40 வருடமாக இருக்கலாம், 50 வருடமாக இருக்கலாம் அப்பா. பலத்தின் மிகுதியால் 70, 80 வருடமாக கூட இருக்கலாம். ஆனால் நீர் எங்களுக்கு நியமித்த கிரியையை நாங்கள் செய்து முடித்திருக்கிறோமா என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தியானிக்கவும் உணரவும் நீர் கிருபை செய்தீரப்பா. ஆண்டவரே, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு ஆண்டவரே உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. நல்ல கிரியைகளை செய்ய நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறதை என்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அப்பா. நற்கிரியைகளை செய்ய நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஆண்டவரே எங்களுக்கு இந்த இடத்துல உணர்த்தினீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று நாங்கள் வாசித்தோம் அப்பா. இந்த உலகத்திலே எங்களுக்கு நியமித்திருக்கிற இந்த வாழ்க்கையை நாங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள நற்கிரியைகளை செய்து ஆண்டவரே மற்றவர்களையும் நாங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ள நீர் எங்களுக்கு மாதிரியை வைத்து போனீர் என்பதை நாங்கள் பார்த்தோம் அப்பா. உம்முடைய அடிச்சுவடுகளை நாங்களும் பின்பற்றி ஆண்டவரே இந்த உலகத்திலே நீர் வாழ்ந்த பொழுது நல்ல கிரியைகளை செய்து ஆண்டவரே எங்களுக்கு மாதிரியை முன்வைத்து போனீங்கப்பா. அதன்படியே நாங்களும் எங்களுடைய நற்கிரியைகளினாலே மற்றவர்களும் உங்களை ஆண்டவரே உம்மை கண்டுகொள்ள உமக்கு நேராக மற்றவர்களை நாங்கள் வழி நடத்த நாங்களும் ஒரு மாதிரியுள்ள ஒரு வாழ்வை வாழ எங்களுக்கு கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனங்களை நாங்கள் கேட்டோம் அப்பா, தியானித்தோம் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய நல்ல கிரியையினாலே உம்மை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.